ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோல உள்ள எபிசோட் 23 and 24 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் மலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்தின வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல சாஸ்கே அண்ட் டீம் எல்லாருமே வந்துட்டு ஒரோச்சிமாருசன் டீடைல்ஸ் படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்ப சாரதாக்கு பல கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து கன்ஃபியூஷன்ல வந்துகிட்டு இருப்பா. ஏன்னா எந்த டைம்ல நருட்டோ தோல்ல கை வைக்க அப்ப சாரதா முடிவெடுப்பா, கண்டிப்பா நான் எங்க அம்மாவை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சைடு இந்த மாதிரி இட்டாச்சியோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தாங்கிற மாதிரி ஷின்னுச்சிகா சொல்லிட்டு இருப்பான். அதையும் தாண்டி இந்த அக்கட்சுக்கிங்கிறத கொண்டு வேர்ல்டுலயே புதுசா ரெவல்யூஷனரி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அது கூட என்னோட ஆசைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்ப சாக்குரா சொல்றது என்னன்னா, இது உன்னோட ஆசைதான், அதனால எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, அப்ப உன்னை கொன்னு போட்டுட்டா யாருமே உன்னை காப்பாத்துக்கு வரது போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாக்குரா பஞ்ச் விடுவான் அந்த இடத்துல நச்சுன்னு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆட்கள் எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. அண்ட் அப்ப நிறைய க்ளோன்ஸ் வர அந்த க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே நருட்டோ பாத்துக்குவான். அண்ட் சாரதா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பசாட்டு அவங்க அம்மாவை காப்பாத்த ஓடி போயிருவா. அண்ட் இந்த சைடு சாஸ்கேவும் பின்னாடியே போயிருவான். ஆனா அதே சமயத்துல நருட்டோ அத்தனை பேத்து கூட ஃபைட் பண்ணுவான், பட் யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்துல தான் இருப்பான். அண்ட் அதே சமயத்துல நம்ம சாக்குரா அங்க ஒரு சமத்தியான ஒரு ஃபைட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பா. அதே சமயத்துல சாரதாவும் சம்ம ஸ்பீட்ல உள்ள வந்துகிட்டு இருப்பா. அண்ட் வந்துகிட்டு இருக்கப்ப சாரதா தெரியாம ஒரு ட்ராப் மேல கால வச்சிருவா. அண்ட் சாஸ்கே தான் அமத்திர சோப்போட்டு இப்படியே காப்பாத்துவான். அண்ட் உள்ள சாக்குரா பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் திடீர்னு பார்த்தா ரெண்டு கம்பி சாக்குராவை குத்திரும். அது பெரிய இம்பாக்ட கொடுத்துக்கிட்டு இருக்கும். அண்ட் ஷின்வுச்சிகா கிட்ட இருக்க எல்லா சரிங்கனையும் யூஸ் பண்ணி அவன் எங்கிட்டு போனாலும் எல்லா சைடுமே அழகா ட்ராக் பண்ணிடுறான் ஷின்வுச்சிகா. ஆனா திடீர்னு பார்த்தா எல்லா கத்தியும் ஒன்னா சேர்த்து ஒரு ஷுரிகன் மாதிரி ரெடி பண்ணி சாக்குரா மேல விட ட்ரை பண்றான். அந்த இடத்துக்கு சாஸ்கே எப்படியோ காப்பாத்திடுறான். அதே சமயத்துல ஷின்வுச்சிகாவை போட்டு பொலந்து எடுத்துறான் நம்ம சாஸ்கே. ஆனா அதே மாதிரி சாக்குரா வெளியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறத சாரதா பார்த்து குடுகுடுன்னு அம்மான்னு சொல்லிட்டு போவா. அண்ட் சாஸ்கேமே அந்த கத்தி எடுத்து அதை எரிச்சிருவான். அண்ட் வில்ல பையன் பார்த்தா தவழ்ந்துகிட்டே வந்துகிட்டு இருப்பான் மீரை போட்டு தள்ளுறதுக்கு. அண்ட் உடனே சாஸ்கே சரி அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்பான். பட் இருந்தாலும் உன்னை ஹிடன் லீஃப் கொண்டு போறதான் பெட்டரான ஆப்ஷன் சொல்லி கிடத்துல போவான். பட் அந்த குறுக்கால அந்த சின்ன பையன் வந்துருவான். அந்த சின்ன பையனை போட்டு தரலான்னு சாஸ்கே வெப்பன் எடுக்க சாரதா வேணாம் அப்படின்னு சொல்லி கத்திடுவா. அண்ட் சாரதாக்காக நம்ம சாஸ்கே மன்னிச்சு விட்டுருவான். பட் அந்த சமயம் பார்த்து அந்த வில்ல பையன் அவனோட குழந்தையோட, அதாவது அவனோட குளோனுக்குள்ளேயே அதை குளோனவே சாவடிச்சு நம்ம சாஸ்கேவை குத்திடுவான். உடனே வில்லத்தனமா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி உங்களோட பேரண்டிங் ஃபீல் தான் இந்த இடத்துல உங்களை வீக்கா நிக்க வைக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இன்டைரக்டா குழந்தைங்களையே பாத்துக்க தேவையில்ல, அவங்கள கொல்றதா நல்லது, அவங்களோட சுயநலத்துக்காக குழந்தைங்களை கொல்றதும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம்னு பார்த்து சாரதா பயந்துகிட்டு இருப்பா. அப்ப சாக்குரா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உங்க அப்பா தோத்து போக மாட்டாரு, தைரியமாறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நானும் உங்க அப்பாவும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உனக்கு அதுவும் ஆவாது அப்படிங்கிற மாதிரி சாக்குரா சொல்லிட்டு இருக்க. அண்ட் சாஸ்கே ஏதோ சிக்னல் கொடுப்பான். உடனே சாக்குரா தெரிச்சடிச்சு ஓடுவா. அண்ட் சடனா சாஸ்கே நம்ம சாக்குராவை வில்ல முன்னாடி அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் சாக்குரா ஓங்கி ஒரு பஞ்ச் விடுவா பாருங்க. அதுல வில்லன் தெரிச்சு அடிச்சு போய் விழுவான். அண்ட் இந்த சைடு வில்லன் சாஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க க்ளோன்ஸ் எல்லாருமே அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா மறைய ஆரம்பிச்சோம். நான் நருட்டோ புரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி வில்லன் ஏதோ டம்மி ஆயிட்டான் போல இருக்குது, ஆனா நம்மளும் உள்ள போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நருட்டோ உள்ள போவான். அண்ட் அதே மாதிரி எல்லா க்ளோன்ஸும் வந்துரும். அண்ட் இந்த தடவை நான் தோத்து போனாலும் அடுத்த தடவை கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷின்வுச்சிகா அப்படியே பின்னாடி போவான். பட் இந்த திடீர்னு பார்த்தா அந்த க்ளோன்ஸ் எல்லாருமே ஷின்வுச்சிகாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னன்னு கேட்டா, நீங்க ரொம்ப வீக் ஆயிட்டீங்க, அதாவது உங்களோட பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிருச்சு, நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வீக்கான பொருளை நாங்க கண்டிப்பா டிஸ்போஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி அந்த இருக்க க்ளோன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்து அங்க நிறைய க்ளோன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். என்னடா இவ்வளவு க்ளோன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஷின்வுச்சிகாவே ஆச்சரியப்படுவான். அண்ட் என்னன்னு பார்த்தா இவங்களே தன்னைத்தானே இவால்வ் பண்ணிக்கிட்டானுங்களாம். அண்ட் இனிமேல் நாங்களே எங்களை பாத்துக்கிறோம் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி ஷின்வுச்சிகாவை பார்த்து அந்த க்ளோன்ஸ் எல்லாம் சொல்லும். அண்ட் ஒரு சைஸ்ல எல்லா க்ளோன்ஸுமே இல்ல, இந்த தடவை விதவிதமா க்ளோன்ஸ் எல்லாம் வருது. அண்ட் அது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஆட்கள் தான் சமாளிச்சாகணும். அண்ட் நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன்ஸை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதாவது அட்டாக் பண்ண மாட்டான், ஜஸ்ட் தடுத்துக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல இந்த சைடு ஒரு பெரிய க்ளோன் வந்துரும். அந்த க்ளோனை நம்ம சாஸ்கே அவனோட சூசனவை போட்டு டம்மில்னு அட்டாக் பண்ணுவான். பட் நருட்டோ பொறுமையா அவங்க யாரையும் கொன்றாத, அவங்க எல்லாம் சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அந்த டைம்ல பார்த்து ஒரு க்ளோன் நம்ம நருட்டோட வயிற்றுலே குத்திரும். பட் நம்ம நருட்டோ சும்மா விடுவானா, அசால்ட்டா புடிச்சிடறான். பட் அந்த சின்ன பையன் நம்ம நருட்டோக்குள்ள இருக்க குராமாவை பார்க்கும், பார்த்தோன்னே மிரண்டு போயிருவான். ஏன்னா குராமா அந்த டைம்ல மொரட்டு கோவத்துல இருப்பான். அதை பார்த்தோன்னே எல்லா க்ளோன்ஸுமே அதோட கத்தியை கீழே போட்டுரும். என்ன இப்ப சாஸ்கே சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி இட்டாச்சியோட ஆசைகளை பத்தி நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு இருந்தீல, ஆனா அவனோட உண்மையான ஆசை என்னங்கிறது உனக்கு தெரியாது, அதனால தேவையில்லாத வேலைகளை பார்க்காதங்கிற மாதிரி அந்த வெள்ளங்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல சாரதா அப்படியே பேபா நின்னுகிட்டு இருப்பா. ஆனா அந்த டைம்ல சாக்குரா திடீர்னு கட்டி பிடிச்சிட்டு, என்னமோ கண்ணு இப்படி பண்ணி புட்டி
விட்டுட்டியேங்கிற மாதிரி அழுது கொட்டிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு லீஃப் லெஜா காட்டானுங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லா க்ளோன்ஸுமே வந்துட்டு இனிமேல் நம்ம பையன் தான் டேக் கேர் பண்ணிக்க போறான், வேற யாரும் இல்ல, வில்லப்பைய கபுட்டோ தான், பட் இப்ப நல்லவனா மாதிரி எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்க போறான். அண்ட் கட் பண்ணிட்டு சாரதா ஜோசோ தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஜோசோ வந்து இன்னமும் வந்துட்டு அவங்க அப்பாவை தான் தேடிட்டு இருக்கா. அதாவது உண்மையான அப்பா யாரு, அண்ட் சின்ன வயசுல வந்து ஃபீலிங், அதாவது வந்து ஒருத்தவங்க கை வச்சப்ப அந்த ஃபீலிங் உண்மையாலே யாரோடது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒருத்தர பாப்பா. அது ரொம்ப வந்து வித்தியாசமா இருப்பாரு பாக்குறதுக்கு. அண்ட் ஒண்ணும் இல்ல, சோஜி அந்த இடத்துல வந்து ஒல்லியான மாதிரி ஒரு ஃபீலிங் நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு யாரா அவன் பூசா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜோசோ வந்து கிடத்துல போக, நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜோசோ அப்படிங்கிற மாதிரி ஜோஜி மேல கை வைக்கிறப்ப இதே ஃபீலிங் தான் எனக்கு சின்ன வயசுல வந்துச்சுங்கிற மாதிரி ஜோசோ நினைச்சுக்கிட்டு இருப்பா. அண்ட் அப்பதான் அவளும் ரியலைஸ் பண்றா இந்த மாதிரி உண்மையான அப்பா வந்து ஜோஜி அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரீன் அண்ட் சுயிகட்ஸோ காட்டுறாங்க. அண்ட் கரீன் வந்து திட்டிட்டு இருப்பா, ஏன்டா ஆகாத வேலையை பார்த்து வச்ச. காரின் வந்து உண்மையாலே வந்து நம்ம சாக்குராவோட புள்ள தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் அப்ப அந்த டெஸ்ட் ரிசல்ட் என்னாச்சுங்கிற மாதிரி சுயிகட்ஸு கேட்க, அண்ட் அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீ வந்து மாத்தி எடுத்துட்டடா, இந்த மாதிரி என்னோட டிஎன்ஏக்கு பதில நீ உண்மையிலே சாக்குராவோட டிஎன்ஏ தான் எடுத்திருக்க, அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப தான் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாசிட்டிவ்னு காடி இருக்கு அப்படிங்கிற மேட்டர் காரின் சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி வந்து சாக்குராக்கு டெலிவரி பண்ணதே வந்துட்டு நம்ம காரின் தான். அண்ட் கட் பண்ணிட்டு சாரதா வீட்டை காட்டுறாங்க. அண்ட் இந்த மாதிரி சாரதா வந்து எல்லாருமே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு நம்ம சாக்குரா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நான் தான் உன்னை வந்து பெத்தெடுத்தேன், நீ என்னோட உண்மையான குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அண்ட் அடுத்த நாள் ஆகுது. அதே சமயத்துல சாஸ்கேயும் ஊரை விட்டு போற ஒரு டைம் வந்துச்சு. அண்ட் எல்லாருமே நின்னுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த சேன் சாக்குரா, சாரதா அண்ட் சாஸ்கே இந்த மாதிரி வந்துட்டு எப்ப அடுத்து வருவீங்கிற மாதிரி சாரதா கேட்க, இட்டாச்சி ஸ்டைல்ல தலையில தட்டி விட்டு நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் சாஸ்கே. அண்ட் இதே மாதிரி எனக்கும் பண்ணுவீங்களாங்கிற மாதிரி இந்த இடத்துல சாக்குரா எதிர்பார்த்துட்டு நிக்க, நான் அடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சாக்குராவை பல்பை ஊங்கிட்டு தான் வந்துட்டு அந்த இடத்துல சாஸ்கே கிளம்பி போவான். கட் பண்ணிட்டு நம்ம நருட்டோ தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி உட்காந்து ஒரு மரத்தையே ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன எதுன்னு மாதிரி சிக்கமாரு கேட்க, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அதாவது வார் டைம்ல பல மரங்கள் அழிஞ்சு போயிருச்சு, பட் இது மட்டும் தான் இன்னும் உசுரோட இருக்கு, பட் இதுவும் கொஞ்ச நாளா செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆனா அதை நினைச்சுதான் வந்து நம்ம நருட்டோ யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபைகாகே சமிட் நடக்க போகுது. அதை பத்தின மேட்டர் எல்லாத்தையும் பொருட்டோ அண்ட் சிக்கமாரு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் அதே சமயத்துல சாரதா கரெக்டா குறி வச்சு அடுத்துக்கிட்டு இருப்பா. அது எல்லாத்தையும் மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு எப்படி சாரதா இப்படி எல்லாம் பண்றாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பானுங்க. அண்ட் அந்த டைம்ல சாரதா வந்துட்டு நான் ஒரு ஒக்காகே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட பொருட்டோ வந்துகிட்டு நல்ல விஷயம் தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் வந்துட்டு இந்த ஜஸ்ட் இந்த சுரிக்கேன் ஜுட்ஸோ மட்டும் வச்சுட்டு உன்னால ஒக்காகேல ஆக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இப்ப நான் பண்றேங்கிற மாதிரி பொருட்டோ வந்து ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் போட்டு சுரிக்கேனை விட்டுறிவான். ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சென்டர்ல விழுகும். மித்த எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மேல விழுந்து அவனுங்க கதறிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்து சாரதா வந்துட்டு சரிங்க டக்குன்னு கேப்சர் பண்ணிக்குவா. அண்ட் அந்த இடத்துக்கு சடனா மிட்சுகி வந்துருவான். எங்க இருந்து வந்தான்னு தெரியல, வந்தோனே வந்துட்டு அண்ட் பொருட்டோ சாரதா ரெண்டு பேரும் பெஸ்ட் கப்புள்ஸா வருவீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ரெண்டு பேரும் அட் அ டைம்ல வந்துட்டு நாங்க அப்படிலாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் இந்த டைம் ஜோசோ வந்துட்டு நம்ம சாரதா கிட்ட சரிங்கன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, டக்குன்னு வந்து சாரதா வாயை மூடி விட்டுறா, எதுக்குன்னு தெரியல. அண்ட் அதே சமயத்துல பொருட்டோ அவங்க டீம் எல்லாருமே வந்துட்டு அந்த ஹொக்காகே ஃபேஸ்ல பெயிண்ட் அடிக்கிற மேட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் அதுக்கு சிக்கடாய் வேணான்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா அந்த ஃபைகாகே சமிட் நடக்க போறதுனால செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். பட் பொருட்டோ வந்து அதையும் தாண்டி நம்ம பெயிண்ட் அடிச்சாதானே நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஜோசோ வந்து ஏன்னு கேட்பா, இந்த மாதிரி எதுக்காக சரிங்கனை வந்து நீ மறைச்சே வச்சிருக்கான்னு சொல்லி கேட்கிறப்ப, அதை நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும், அதான் அதே சமயத்துல வந்து டக்குன்னு ட்ரிகர் அதுக்கும் சான்ஸ் இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் இப்போதைக்கு மறைச்சு வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன ஏதுன்னு காட்டுவோங்கிற மாதிரி சாரதா சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அதே சமயத்துல ஃபைகாகே சமிட்டும் நடக்க போறதா சொல்லி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ரைக்காகே தான் வராரு. யாருன்னு பார்த்தா டருய் பைவ்ல தான் வருவான். ஆக்சுவலா வந்து இந்த வார் டைம்ல பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பான். அண்ட் அடுத்து மிஸ்ஸுக்காகவா இந்த மாதிரி செவன் ஸ்பாட்ஸ்மேன்ல ஒருத்தர் இருந்தான்ல, அந்த ஆவோ பையன் கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு மிஸ்ஸுக்காகவா மாறி இருக்கான். அடுத்து சுவிட்சுக்காக வந்துட்டு ஒரு பொண்ணு தான் வருவா. இவளுமே வந்து வார் டைம்ல நம்ம பார்த்திருப்போம், இந்த மாதிரி நல்லா ஃபைட் பண்ணிருப்போம், ஒரு குண்டையும் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிருப்பா. அண்ட் அடுத்ததா நம்ம தலைமை காசைக்காக தான் வராங்க, காரா தான் வருவான். வந்தோடனே ஈவாபே அண்ட் வந்து நம்ம மெட்டல் லீக் பொறாம, ஏன்னா வந்து சிக்கடாயோட மாமா தான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம காரால, அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. கட் பண்ணிட்டு சாரதாவை காட்டுறானுங்க. வீட்டுக்கு போனா நம்ம சாக்குரா வந்து இந்த வீடு இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க போல இருக்குது. அதே சமயத்துல அந்த பொருள் நிறைய காணா போச்சு. ஆனா அதுல ஒண்ணு போட்டோ காணா போச்சு, அதை தேடிட்டு இருப்பா. அப்ப வந்து நம்ம சாரதா கிட்ட அந்த போட்டோவை கேட்க, சாரதா பைக்குள்ள இருந்து அந்த போட்டோ எடுப்பா. என்னன்னு பார்த்தா இவங்க 3 பேத்தோட போட்டோ ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோ தான் நம்ம சாக்குரா தேடிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் நருட்டோவை காட்டுவாங்க. இந்த மாதிரி நாங்க 5 காகேஸும் சேர்ந்து இன்னமும் வந்துட்டு நாங்க பீஸை வந்து நல்லா நாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்திருப்பாங்க. அதே சமயத்துல
சமயத்துல காட்டுக்குள்ள வந்து சோசோ அண்ட் சாரதா ரெண்டு பேருமே வந்து ஃபைட்டிங்ல ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருமே சேர்ந்து பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி நம்ம சாரதா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா அண்ட் கொனோஹமாரு எப்படியே காப்பாத்திடுவான். அண்ட் சாரதா கொனோஹமாரு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஷெரிங்கனை பத்தி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லவும், ஓகே நீ உச்சிகா பொண்ணு தானே, அதுல தானே ரொம்ப ஆர்வம் காட்டுறங்கிற மாதிரி கொனோஹமாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிப்பான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷனுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். அதே சமயத்துல வந்துட்டு மற்ற ஜுட்ஸுவை ஈஸியா காப்பி பண்ண முடியும். தேர்டு தான் பவர்ஃபுல்லான கென் ஜுட்ஸுவை உருவாக்க முடியும். இதெல்லாம் சொல்லி முடிச்சக்கு அப்புறம் இதை நீ எஃபிஷியன்ட்டா மட்டும் யூஸ் பண்ணல அப்படின்னா உன் சக்கரை எல்லாருமே காலியாயிரும் அப்படிங்கிற மாதிரி கொனோஹமாரு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல கொனோஹமாரு வந்துட்டு ஒகாகி ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, சாரதாவும் ஒகாகி ஆக போறாள். அதனால வந்து ரெண்டு பேருமே ஒரு ரைவல் அப்படிங்கிற மாதிரி தான் கொனோஹமாரு இந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு ஃபைகாகி சமிட்டை தான் காட்டுறாங்க. அண்ட் ஆரம்பத்துல சந்தோஷமா பேசிட்டு இருந்தா அவங்க அதுக்கப்புறம் தான் உண்மையான மேட்டருக்குள்ளே போறாங்க. அண்ட் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரீசெண்டா நம்ம சுமிரேயோட ஃபைட்டா இருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த தூபேங்கிற அனிமல் வந்திருக்கும். அண்ட் இப்ப ரீசெண்டா அந்த சின்னுச்சிகா அப்படிங்கிற ஒருத்தன் வந்து இவங்க எல்லாத்தையும் கூட சண்டை போட்டது அது எல்லா மேட்டரையுமே வந்து இந்த இடத்துல நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே சாஸ்கே தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நருட்டோ சொல்லுவான். அண்ட் இதை தாண்டி இதுக்கு முன்னாடி இவங்க காகியாவை சீல் பண்றப்பே வந்து பயங்கரமான விஷயம், அதாவது காகியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். அதையும் தாண்டி தான் இவங்க சீல் பண்ணிருப்பானுங்க. அண்ட் அந்த டைம்ல ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுதான் வந்து ஒயிட் ஜெட்ஸு. அண்ட் ஆக்சுவலா அந்த ஒயிட் ஜெட்ஸு எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி ஷினோபிஸா இருந்தவங்க தான் ஒயிட் ஜெட்ஸுவா மாறி வந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி இப்ப யாரா வந்துருவாங்களோ அப்படிங்கறதான் வந்து நருட்டோட பயம். அண்ட் ரூமர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்கிறது நருட்டோ சொல்லுவான். அண்ட் அப்ப டாருய் மத்தவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த ஜெனரேஷன் ஓகே, அதாவது இப்ப வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து சினோபிஸ் இருக்காங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன் வந்து கண்டிப்பா அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எவன்கிட்டையும் அந்த ஸ்கில்ஸ்ங்கிற விஷயமே கிடையாது. அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது, ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஈவன் இன்னொரு வார் வந்தா கூட இந்த அலைட் சினோபி ஃபோர்ஸ்ங்கிற மாதிரிலாம் வந்து ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இந்த 5 காகேஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த சைடு நம்ம பொருட்டோ இருக்கான்ல, அவன் வந்து ஒக்காகே ஃபேஸ்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பெயிண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு சாரதா வந்துருவா. கட் பண்ணிட்டு இந்த சைடு காரா வந்து பேச ஆரம்பிப்பான். இப்பதான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தா இப்பதான் பேச ஆரம்பிப்பான். அண்ட் இந்த மாதிரி இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸை வந்து நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க கிட்ட என்ன திறமை இருக்குங்கிற கூட நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் காரா வந்துட்டு நருட்டோவை பார்த்து கேட்பான். அண்ட் அதுக்கப்புறம் நருட்டோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்மளோட ஜென்ரேஷன் வேற, அதாவது நம்ம வந்து ஒரு வார் வந்து அட்டன் பண்றப்ப அந்த டைம் வந்து அந்த காலகட்டம் வேற, அண்ட் இப்ப காலகட்டம் வந்து வேற. பட் இருந்தாலும் நம்ம ஃபைட் பண்ண மாதிரி இவங்க ஃபைட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இவங்க கிட்டே நல்ல ஸ்கில்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதையும் தாண்டி ஒருத்தவங்க கூட வந்து ஃபைட் பண்றப்ப, அதாவது உங்க ஃப்ரெண்டு கூட அவங்க ஃபைட் பண்றப்ப கண்டிப்பா ஒரு பெரிய எவல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும், அது மூலியமா நல்லா ஸ்ட்ராங்காவும் மாறுவாங்க அப்படிங்கறத நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம பொருட்டோ சார் தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் பொருட்டோ வந்து ஆச்சரியப்பட்டுருவான், சார் தான் இந்த அளவுக்கு ஃபைட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. அண்ட் ஒரு சமயத்தில் ரெண்டு பேருக்குமே மூச்சு வாங்கிடுது, ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு கை கொடுக்க போவாங்க. பட் அந்த டைம்னு பார்த்தா பொருட்டோ பின்னாடி வந்துட்டு நான் ஜேஸ்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா வந்து இங்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது பொருட்டோட க்ளோனு. ஆனா அவன் எப்படியோ வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அண்ட் இந்த மேட்டரை போயிட்டு நருட்டோ கிட்ட சொல்ல அங்க இருக்க 5 காகேஸுமே வந்து இதை பாக்குறதுக்காக மேல வந்துருவாங்க. அண்ட் நருட்டோட பேஸ்ல ஸ்டூபிட் இடியட் நான்சென்ஸ் சொல்லி கெட்ட வார்த்தையால வந்து எழுதி வச்சிருப்பான். அண்ட் அதே சமயத்துல பொருட்டோ வந்து கைத்துல தொங்கிட்டு இருப்பானா, உடனே சாரதா போய் அதை வெட்ட போயிருவா. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம பொருட்டோ வந்துகிட்டு கண்ட ஜுட்ஸுலாம் நான் போடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இது ரெண்டு பேரும் ஜாலியா அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் இதை மிட்சுகி பார்த்துட்டு இப்பயும் நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒரு கப்புள்ஸா வருவாங்கங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்சுவலா ரெண்டு எபிசோடா சேர்த்து போறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்னால கண்டென்ட்டை இழுத்து பேசுறது கொஞ்சம் முடியல. ஆனா அதை கூடி சீக்கிரம் பழகிக்குவேன். இடையில தான் மிஸ்டேக் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கூடி சீக்கிரம் நான் அதை வந்து ட்ரை பண்ணி அதை சால்வ் பண்ணிடுவேன்.